The Little Cook Dora Bora சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு நியூ இங்கிலீஷ் டீச்சர் வர போறாங்க. அவங்க நல்லா சூப்பரா பாடம் எடுப்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இங்கிலீஷ்ல இருந்தாலும் அவங்க கிட்ட கேளுங்க, சூப்பரா கிளியர் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே குட் ஸ்டூடெண்ட்ஸ்னு பேர் வாங்கணும், புரியுதா? அவங்க இதுக்கு முன்னாடி பெரிய ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆமா, இங்கிலீஷ் மிஸ் வரதுல எங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்குது? அவ்வளவு அவசரமா எதுக்கு இங்கிலீஷ் டீச்சர் போடணும்? ஒரு வாரம் கழிச்சு போடலாம்ல. அது வரைக்கும் இங்கிலீஷ் பீரியடை நாங்க ஃப்ரீ பீரியடா விளையாடிக்கிட்டு இருப்போம்ல. ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான மிஸ், அதனால பார்த்து நடந்துக்கோங்க. இல்லனா தேவையில்லாம நீங்க தான் டெய்லி பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டியது இருக்கும். எஸ்பெஷலி பூஜா, அனுஷ்கா, லில்லி, மல்லி, உங்க 4 பேருக்கும் தான் சொல்றேன். நீங்க தான் கிளாஸ் ரூம்ல அதிகமா சேட்டை பண்றது, அதனால பார்த்து நடந்துக்கோங்க அவங்க கிட்ட, ஓகேவா? உங்களால நம்ம கிளாஸ்க்கு எந்தவித கெட்ட பேரும் வரக்கூடாது, அண்ட் நம்ம கிளாஸ்ல யார் மேலயும் கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடாது சொல்லிட்டேன். ஆமா, நாங்க மட்டும் தான் கிளாஸ் ரூம்ல சேட்டை பண்றோம், மத்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்க பாரு. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 5 மினிட்ஸ்ல இங்கிலீஷ் மேம் வந்துருவாங்க, அதனால அமைதியா இருங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஐ வாண்ட் பின் டிராப் சைலன்ஸ். ஏய் லில்லி, என்னப்பா இது கன்னு? கன்னெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்து வந்திருக்க? ஆமா, இது எப்ப வாங்குன? மல்லி, நீயும் நம்பிட்டியா இது கன்னுன்னு? இது கன் இல்ல மல்லி, பென்னு. இத நான் மார்னிங் ஸ்கூலுக்கு வரும்போது தான் வாங்குனேன். 100 rupees. இந்த பென்னை ஓபன் பண்ணி காட்டுறேன் பாரு. இங்க பாரு, இந்த மாதிரி ஓபன் பண்ணி எழுதிட்டு இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். பார்க்கிறதுக்கு கன்னு மாதிரியே இருக்கும். இத பென்னுன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஏய் லில்லி, நம்ம 2 பேரும் எங்க போனாலும் ஒண்ணா தான போவோம். பானிபூரி வாங்கி சாப்பிடணும்னாலும் ஒண்ணா தான் போவோம். பிரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிடணும்னாலும் ஒண்ணா தான் போவோம். இத மட்டும் நீ ஏன் தனியா போய் வாங்கிட்டு வந்த? ஏய் சரி மல்லி, கோச்சிக்காத மல்லி. சும்மா கடைக்கு போகும்போது நல்லா இருக்கேன்னு வாங்கிட்டு வந்த, மத்தபடி ஒண்ணும் இல்ல. லில்லி, நான் கூட உனக்கு தெரியாம ஸ்கூலுக்கு ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ பாத்தேனா அசந்தே போயிடுவ. இதோ பாத்தியா, ஸ்கூலுக்கு போன் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய் மல்லி, எப்ப நீ போன் எடுத்து பேக்ல வெச்ச? ஆமா, எதுக்கு நீ ஸ்கூலுக்கு போன் எடுத்துட்டு வந்த? லில்லி, நம்ம லஞ்ச் பீரியட்ல சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கேம் விளையாடலாம் லில்லி. ஐயோ, மல்லி அக்கா ஸ்கூலுக்கு போன் எடுத்து வந்திருக்காங்களா? போச்சு போச்சு, மேம் மட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஹேமாக்கா, மல்லி அக்கா போன் எடுத்து வந்திருக்காங்க பாருங்கக்கா. மேம் வந்து பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க தானே? என்னது, மல்லி போன் எடுத்து வந்திருக்காளா? ஐயோ, அவளுக்கு தெரியும் தானே போன்ல எடுத்துட்டு வர கூடாதுன்னு. ஏய் மல்லி, எதுக்காக நீ ஸ்கூலுக்கு போன் எடுத்து வந்திருக்க? உனக்கு தெரியும் தானே ஸ்கூலுக்கு போன்ல எடுத்துட்டு வர கூடாதுன்னு. நீ தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க. இன்னைக்கு வேற புதுசா இங்கிலீஷ் மேம் வேற வரதா நம்ம மேம் சொல்லிருக்காங்க. இந்த விஷயம் இங்கிலீஷ் மேம்க்கு மட்டும் தெரிஞ்சா நம்ம கிளாஸ்க்கு தான் கெட்ட பேரு. ஒழுங்கா போனை சைலன்ட்ல போட்டு பேக் உள்ள வெயி. ஹேமா, என் போன் ஏற்கனவே சைலன்ட்ல தான் இருக்குது. மேம் வந்ததும் நான் பேக் உள்ள எடுத்து வச்சிருவேன். எனக்கும் எல்லாம் தெரியும், நீ ஓவரா பேசாதேனா, நீ தான் கிளாஸ் லீடர்ன்றதுனால. அடடடடா, என்னது இது? நம்ம லில்லி மல்லி துப்பாக்கி போன் எல்லாம் வச்சிருக்காங்க. இரு ஃப்ரண்ட் பெஞ்ச்ல போய் அது என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஏய் லில்லி மல்லி, என்னது இது? ஸ்கூலுக்கு துப்பாக்கி மொபைல் போன்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, சொல்லவே இல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட. ஏய் பூஜா, நீ நினைக்கிற மாதிரி இது துப்பாக்கி கிடையாது, இது வெறும் பேனா தான். இது எழுதுறதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது போகட்டும் மல்லி, நீ என்ன கிளாஸ்க்கு செல்போன்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? ஆமா, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். லஞ்ச் பீரியட்ல கேம் விளையாடுறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் எடுத்துட்டு வந்ததுல உனக்கு என்ன பிரச்சனை? மல்லி, போனை கொஞ்ச நேரம் என்கிட்ட கூட, நானே மேம் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் கேண்டி கிரஷ் விளையாடிட்டு கொடுத்துறேன். பூஜா, போன் எல்லாம் கொடுக்க முடியாது, நீ கிளம்பு. அதுல ஏற்கனவே சார்ஜ் கம்மியா இருக்குது. அது மட்டும் இல்ல, போன் உன்கிட்ட கொடுத்து அப்புறம் நீ யூடியூப்ல ஏதாச்சும் பாட்டு வச்சு விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், இந்த சத்தம் மட்டும் நம்ம மேம்க்கு கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான். நான் தான் போன் எடுத்துட்டு வந்ததுனால மாட்டிப்பேன், நீ தப்பிச்சுப்ப. ஓஹோ, ஒழுங்கா கேட்டா நீ கொடுக்க மாட்டியா? இரு மேம் வரட்டும், நான் மேம் கிட்ட எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. அக்கா அக்கா, இங்கிலீஷ் மிஸ் வந்துட்டாங்கக்கா. என்னக்கா, இந்த மிஸ் பார்க்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்காங்க. ஐயோ, வரும்போதே கையில இவ்ளோ பெரிய பரமோட வராங்க. ஏய் மல்லி, மேம் வந்துட்டாங்களா? போன் எடுத்து உள்ள வச்சிரு மல்லி. ஏய் லில்லி, நான் ஏற்கனவே போனை சைலன்ட்ல போட்டு பேக்ல பக்காவா வச்சிட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ கவலைப்படாத. ஓஹோ, போனை சைலன்ட்ல போட்டு பேக்ல பக்காவா வச்சிட்டியா? இருக்கட்டும், நான் பாத்துக்கறேன் உன்னை. பரவாயில்ல, இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம வரும்போது அமைதியா இருக்காங்க, எந்தவித சத்தமும் போடல. வெரி குட், இப்படிதான் இருக்கணும் கிளாஸ்னா. ஐயோ மல்லி, என்னப்பா இது? மேம் வரும்போதே கையில இவ்ளோ பெரிய பெரம்போட வராங்க. இந்த மேம பார்க்கவே எனக்கு பயமா இருக்குது மல்லி. ஏய் லில்லி, எனக்கு மேம பார்த்து கூட பயம் இல்ல, ஆனா அவங்க முடிய பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நம்ம இந்த பாத்திரம் விளக்குறதுக்காக ஸ்காட்ச் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம்ல, அத அவங்க மண்டையிலே வச்சிருக்க மாதிரி இருக்குப்பா அவங்க முடி.
மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், என்னை பத்தி உங்க கிளாஸ் டீச்சர் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னை பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் சமீரா ரெட்டி. என்னது சமோசாக்குள்ள ரொட்டியா? என்னடா பேர் இது? எனக்கு படிப்பை விட டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். நான் கிளாஸ்ல பாடம் எடுக்கும் போது யாரும் பேசக்கூடாது. ஐ வாண்ட் பின் ட்ராப் சைலன்ஸ். கிளாஸ் நடக்கும் போது யாரும் அனாவசியமா பேசுறதோ பக்கத்துல இருக்கவங்க கிட்ட டவுட் கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. உங்களுக்கு எந்த வித டவுட்ஸ் வந்தாலும் என்கிட்ட மட்டும் தான் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். இன் மை கிளாஸ் எவ்ரிபடி ஹேவ் டு ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க மத்த சப்ஜெக்ட்ல எப்படி வேணா இருந்துக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும். எஸ்பெஷலி இங்கிலீஷ் நோட் புக் ப்ரௌன் ஷீட் போட்டு நல்லா பக்காவா கவர் பண்ணிருக்கணும். இந்த நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்றதோ இல்ல கவர் பண்ணாம இருக்கிறதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. எனக்கு உங்க எல்லாரோட நோட்ஸும் ப்ரௌன் ஷீட் போட்டு லேமினேட் பண்ணி அதுல ஸ்டிக்கர் ஒட்டி உங்களோட நேம்ஸ் எழுதிருக்கணும். ஓகே? எஸ்பெஷலி உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் நல்லா இருக்கணும் சொல்லிட்டேன். என்ன இதுக்கு முன்னாடி இந்த மிஸ் மிலிட்டரியில எங்கேயாச்சும் வேலை செஞ்சாங்களா? இவ்ளோ ரஃபா பேசுறாங்க. பார்க்க போனா நம்ம தமிழ் மிஸ்ஸே தேவலாம் போல இருக்கு. நம்ம மேக்ஸ் மிஸ்ஸுக்கு கோயிலே கட்டி கும்பலாம் போல இருக்கே. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் என்கிட்ட நீங்க தயங்காம கேட்கலாம். டவுட்ஸ் கேட்கறதுக்கு கூச்சப்படவே கூடாது. ஓகே? ஓ, டவுட் எதுவா இருந்தாலும் கேட்கலாமா? ரொம்ப நேரமா என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி உறுத்திக்கிட்டே இருக்குது. இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கறதுன்னு பேசாம இவங்க கிட்டே கேட்டுருவோம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், எனக்கு ஒரு டவுட் மேம். வாவ், வெரி குட். யூ ஆர் a brilliant student. நீ லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருந்தாலும் வந்த ஃபர்ஸ்ட் டேவே டவுட் எல்லாம் கேக்குற. இன்னும் நான் கிளாஸ கூட ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பா உன்ன மாதிரி தான் இருக்கணும். டவுட்ஸ் நீங்க கேட்க தான் உங்களோட அறிவு வளரும், உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். கம் ஆன், உனக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளு. மேம், உங்க தலைமுடியை பார்க்கிறதுக்கு யோகி பாபு தலைமுடி மாதிரியே இருக்குது. இந்த தலைமுடியில ரெட்டச்சடை பின்னி மல்லிப்பூ கனகாம்பரம் பூலாம் வைக்க முடியுமா மேம்? ஏதோ ஸ்காட்ச் பிரைட் எடுத்து தலையில வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க மேடம் எல்லாருமே. நான் அப்பவே நினைச்சேன்டி, பூஜா கரெக்ட்டா கேட்டுட்டா. வாட்? என் தலைமுடியில ஜட போட முடியுமா, பூ வைக்க முடியுமாவா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? உனக்கு படிப்புல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுன்னு சொன்னா நீ என்னமோ என்னோட ஹேர் ஸ்டைல் பத்தி டவுட் கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போ என்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப முக்கியமா? மேம், நீங்க தானே மேம் சொன்னீங்க எந்த டவுட் இருந்தாலும் கூச்சப்படாம கேட்கணும்னு. அதனால தான் மேம் கேட்டேன். மேம், இந்த டவுட் எனக்கு மட்டும் இல்ல மேம், நம்ம கிளாஸ் ரூம்ல எல்லாருக்குமே தான் மேம் இருக்குது. எல்லா சார்பாவும் தான் மேம் நான் கேட்டேன் உங்ககிட்ட. யூ bloody idiot. அவ்வளவு திமிரா உனக்கு? எங்க இங்கிலீஷ்ல உனக்கு தெரிஞ்ச பபிள்ஸ் எல்லாம் சொல்லு பார்க்கலாம். என்னது இங்கிலீஷ்ல வவ்வாலா? வவ்வால் எல்லாம் மரத்துல தானே தொங்கும். மேம், எனக்கு வவ்வால்ஸ் பத்திலாம் தெரியாது மேம். Stupid. அது வவல்ஸ் இல்ல, வவல்ஸ். இங்கிலீஷ்ல வவல்ஸ்னா AEIOU, அதான் வவல்ஸ். இது கூட உனக்கு தெரியல? நீ ஏன் முடிய பத்தி பேசுறியா? நாளைக்கு நீ இந்த வவல்ஸ் 100 டைம்ஸ் எழுதிட்டு வரணும் சொல்லிட்டேன். தேவையில்லாம நானே ஒரு டவுட் கேட்டு 100 டைம்ஸ் இம்போசிஷன் வாங்கிட்டேன். பூஜாக்கு நல்லா வேணும்டி, நல்லா வேணும்டி. நீங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்தா சிரிக்கிறீங்க? இருங்க, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஏ மல்லி, இரு சைலண்ட்ல இருக்கிற உன் போன் எடுத்து சைலண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறேன் பாரு. போனை சவுண்ட்ல வச்சாச்சு. இப்ப ஏதாச்சும் போன் வந்தா மல்லி நல்லா மாட்டிப்பா. நல்லா திட்டு வாங்கட்டும் மிஸ் கிட்ட. ஸ்டூடண்ட்ஸ், கம் ஆன், இன்ட்ரோடியூஸ் about yourself. Ma'am, I am Luby. Ma'am, I am Alice, Luby's sister, ma'am. We are from America. We speak English fluently, ma'am, because it's my mother tongue, ma'am. Oh, very good, very nice. ஆமா, இங்கிலீஷ்ல பேச தெரியும்னு ரொம்ப தான் பீத்திக்கிறாங்க. நாங்களும் தான் தமிழ்நாட்டுல இருக்கோம், தமிழ் நல்லா பேசுவோம். நாங்க என்ன பெருமையா பீத்திக்கிறோம்? Oh my god, what is this? என்னது இது? கிளாஸ் ரூம்ல கன் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. மேம், இது கன் இல்ல மேம், இது ஜஸ்ட் பென் மேம். இந்த கேப் எடுத்துட்டு இந்த பென்ல எழுதிட்டு கேப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் மேம். சப்போஸ் எழுதும்போது ரொம்ப போர் அடிச்சதுனா இத வச்சு விளையாடலாம் மேம். அதுக்காக தான் மேம் எடுத்துட்டு வந்தேன். What nonsense you are talking? என்னோட கிளாஸ் ரூம்க்கு இந்த மாதிரி பென் எல்லாம் எடுத்துட்டு வர கூடாது. நார்மல் பென் தான் எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி பென் எல்லாம் என்னோட கிளாஸ்க்கு நீங்க கொண்டு வரவே கூடாது. இன்னொரு வாட்டி இந்த பேனாவை நீ கொண்டு வந்தா நான் எடுத்து குப்பையில போட்டுருவேன் சொல்லிட்டேன். Bloody idiot. Ma'am, my name is Malli ma'am. Ma'am, I am Lily ma'am. We both are twins ma'am. We both are very intelligent ma'am. Ma'am, I am Nila ma'am. Ma'am, I am Hema ma'am. I am the class leader ma'am. ஆமா, இவ கிளாஸ் லீடரா இல்லையான்னு மிஸ் இப்ப கேட்டாங்களா? இவ கிளாஸ் லீடர்னு எப்படி பெருமடிச்சுக்கிறா பாரு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நாளையில இருந்து நான் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு நான் உங்களுடைய நாலேஜ் செக் பண்ண போறேன். ஆமா, லாஸ்ட் பீரியட் என்ன கிளாஸ்? மேம், சயின்ஸ் மேம். ஓகே, அப்படினா நான் சயின்ஸ்ல இருந்தே क्वेश्चन கேக்குறேன்.
வாட் இஸ் a machine? ஏ மல்லி மிஷின்னா என்னதுப்பா? ஏ லில்லி இது கூடவா தெரியாது? நேத்து போய் நம்ம அரிசி மிளகாய் தூள் அரைச்சிட்டு வந்தோம்ல அதுதான்டி மிஷின். ஓஹோ இந்த தீபாவளிலாம் வந்தா அரிசி அரைக்கிறதுக்காக இந்த மிஷின் கடையில போய் லைன்ல வச்சிட்டு வருவோமே மிஸ் அததான் கேக்குறாங்களா? ஆமா லில்லி அதேதான் லில்லி. ஆனா அது இங்கிலீஷ்ல சொல்லணும் அதெல்லாம் நமக்கு சொல்ல தெரியாது அதனால அதை விட்டுரு. மேம் ஐ நோ தி ஆன்சர் மேம். Please tell. A machine is anything that reduces human effort ma'am. Can you please elaborate? மேம் எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சமாக்கி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் மேம். இப்போ நமக்கு வேர்த்துச்சுனா சுவிட்சை தட்டுறோம் காத்து வருது இட்ஸ் a fan. அது மிஷின் மேம். இப்போ யார்கிட்டயாச்சும் நம்ம பேசணும்னா ஃபோன் எடுத்து டயல் பண்றோம் இட்ஸ் a machine மேம். நம்மள சுத்தி எல்லாமே மிஷின் தான் மேம். What is this? மிஷினை பத்தி டெஃபினிஷன் கேட்டா நீ என்ன இவ்ளோ சிம்பிளா சொல்ற? மேம் சிம்பிளா சொன்னாதான் மேம் எல்லாருக்கும் புரியும் அதனால தான் மேம் நான் சிம்பிளா சொன்னேன். Stupid. நீ எனக்கே பாடம் சொல்லி கொடுக்கறியா? Just get out from my class. ஏமாக்கு நல்லா வேணும்டி. நல்லா வேணும் இவளுக்கு. கிளாஸ் லீடர்னு ரொம்ப சீன் போட்டால நல்லா வேணும். நம்ம கரெக்ட்டா தானே சொன்னோம். நம்மள ஏன் மிஸ் கிளாஸை விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டாங்க? ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணனும்னா இந்த மாதிரி சிம்பிளாலாம் எழுத கூடாது புரியுதா? புக்ல இருக்கிற டெஃபினிஷனை அப்படியே எழுதணும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஏய் நீ எதுக்காக உள்ள வர? உன்னை நான் தான் வெளிய போ சொன்னேன்ல. மேம் மறந்துட்டேன் மேம். எதை மறந்துட்ட? Instruments that record, analyze, summarize, organize, debate and explain information that are illustrated, non-illustrated, non-jagged with forward introduction, table of intended for the enlightenment, understanding, enrichment and announcement and education of the human brain to the sensory root of vision, sometimes touch. அப்படினா புக் மேம் புக்குக்கு புக்ல இருக்கிற டெஃபினிஷன் தான் மேம் சொன்னேன். புக்க மறந்துட்டேன் அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இத முதல்ல சிம்பிளா சொல்றதுக்கு என்ன உனக்கு? இத போய் இவ்ளோ பெருசா சொல்ற? மேம் நான் ஃபர்ஸ்டே சிம்பிளா தான் மேம் சொன்னேன். பட் நீங்க தான் பெருசா டெஃபினிஷனா சொல்லணும்னு சொன்னீங்க. அதனால தான் மேம் இப்போ நான் டெஃபினிஷனா சொன்னேன். ஏய் நம்ம ஹேமா இங்கிலீஷ் மிஸ்ஸுக்கே தப்பு கொடுக்கறாடி. Take your book and just get out from my class. What nonsense. இந்த சின்ன பொண்ணு இவ்ளோ நல்ல இங்கிலீஷ்ல பேசி நம்மளே அசிங்கப்படுத்திட்டாளே இந்த ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி. Oh my god. என்னோட மானமே போச்சு. ஆஹா நான் நினைச்ச மாதிரியே மல்லியோட ஃபோன் அடிக்குது. மேம் யாரோட செல்போனோ அடிக்குது மேம். நம்ம கிளாஸுக்கு யாரோ செல்போன் கொண்டுட்டு வந்திருக்காங்க போல இருக்கு மேம். ஐயோ நம்ம செல்போன் எப்படி அடிக்குது? நம்ம தான் சைலன்ட்ல போட்டு வச்சிருந்தோமே. What? செல்போன் கொண்டு வந்திருக்கீங்களா? செல்போன்லாம் கிளாஸ் ரூம்ல அலௌட் இல்லன்னு தெரியும்ல. யார் அது செல்போன் கொண்டு வந்தது? மேம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து தான் மேம் ஃபோன் சவுண்ட் வருது. எந்த தப்பு நடந்தாலும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் தான் மேம் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. பட் சவுண்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து தான் மேம் வருது நல்லா தெரியுது மேம். லாஸ்ட் பெஞ்ச்ல எங்கள மாதிரி நல்லா படிக்கிற பசங்களும் இருக்காங்க மேம். இன்னும் சொல்ல போனா மல்லி கிட்ட இருந்து தான் மேம் அந்த சத்தம் வருது. அடி பாவி மிஸ் கிட்ட இப்படி போட்டு கொடுத்துட்டேடி. இருடி அப்புறம் நான் உன்னை பாத்துக்கறேன். Who is Malli here? மேம் என்னோட செல்போன் தான் மேம் அது. நான் தான் மேம் கொண்டு வந்திருக்கேன். ஸ்கூலுக்குலாம் செல்போன் கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியும்ல. அப்புறம் ஏன் நீ ஸ்கூலுக்கு செல்போன் கொண்டு வந்திருக்க? மேம் இல்ல மேம் நானே பழைய ஆன்லைன் கிளாஸ் ஞாபகத்திலே இருந்தேன் மேம். அதனால தான் மேம் ஞாபகம் மறதியா செல்போன் கொண்டு வந்துட்டேன் மேம். வாட்? செய்யறதே செஞ்சுட்டு ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு மழுப்புறியா? வா வா உன்னெல்லாம் இந்த பெரம்பாலே விளாசனாதான் நீ நல்லா உருப்படுவ. ஆமா இங்க ஒருத்தி என் தலைமுடியை பத்தி டவுட் கேட்டாலே. பவல்ஸ் என்னன்னு கேட்டா கூட வவ்வால்ஸ் என்னன்னு கேக்குறாளே. அவளுக்கும் இருக்குது. கமான் பூஜா உனக்கும் அடி இருக்குது. உனக்கும் என் முடிய பத்தி டவுட் இருந்ததுல வவ்வால்ஸ் என்னன்னு சொல்ல சொன்னா வவ்வால்ஸ்ன்றியா நீ? வா வா நீயும் ஏந்து வா உனக்கும் பெரம்படி இருக்குது. அடச்சே இந்த மல்லியை கோத்து விடலான்னு